சந்திப்பு பொதுக்கூட்டம் பிரச்சாரம் மினி மாநாடு கூட தளபதி திருவிழான்னு எழுதுங்கடா. மக்கள் சந்திப்பா மாநாடா என நினைக்கும் அளவிற்கு அலைக்கடல் என கூடியிருக்கிறது கூட்டம். புரட்சி தலைவரை பார்த்தேன், புரட்சி தளபதியை காண்கிறேன்னு செங்கோட்டையன் ஐயா அவர்களோட வார்த்தை மனசார வார்த்தை. அவரோட ஸ்பீச் இந்த மேடையில வழக்கம் போல இல்லாம வெறித்தனமா இருந்துச்சு. நீங்கள் திரண்டு வந்தால் நாடு தாங்காத அருண்ராஜ் அவர்களோட ஸ்பீச்சா இருக்கட்டும், ரசிகர் கூட்டமா கூட இருந்திரலாம். ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா ஆதவர்ஜன் அவர்களோட ஸ்பீச்சா இருக்கட்டும், வழக்கம் போல திமுக தும்சம் பண்ணிட்டாங்க. சமூக நீதியில் தெரியாத ஒரு இளம் பெரியாரா. நெக்ஸ்ட் புசி ஆனந்த் அவர்களோட என்ட்ரி ஃபன்னா இருந்தாலுமே அவரோட ஸ்பீச் செம சைலண்ட் ஃபயரா இருந்துச்சு. இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை. இப்ப தளபதியோட ஸ்பீச் லைவ் டெலிகாஸ்ட் பாக்குற எங்களுக்கே உடம்பெல்லாம் சிலுத்து போய் அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கும்னா அத நேர்ல பார்த்த உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா டிவிகேவா? தளபதியோட இந்த ஈரோடு ஸ்பீச் இமாலய சாதனைன்னு சொல்லணுங்க. அந்த அளவுக்கு அப்படி இருந்துச்சு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. ஓப்பனிங்ல மங்களகரமா ஆரம்பித்து மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. காளிங்கராயன் கதைய மக்கள் முன் கல்வெட்டா பதித்து அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா? பெத்த அம்மா கொடுக்கிற தைரியத்துல ஒரு பையனால எதையும் சாதிக்க முடியும்னு மக்களை உற்சாகப்படுத்தி என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், நண்பா, நண்பிகள், தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை. உங்களை நம்பிதான் வந்திருக்கேன்னு ஃபன்னா சொன்னாலும் அன்புல அசத்தி காட்டிட்டாருங்க. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள் வச்ச பாசம். பெரியார் பிறந்த மண்ணையும் பெரியார் எப்படி எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்றதையும் சுட்டி காட்டி இருந்தாரு. அதே போல எம்ஜிஆரும் அண்ணாவும் நீங்களா எடுத்துக்க கூடாது, அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். இது நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. போற போக்குல கட்டுக்கதைக்கு சரியான அடி. சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். அப்புறம் காஞ்சிபுரத்துல வாக்குறுதிகளை முன் வச்சதுக்கும் சரியான விளக்கத்தை இங்க கொடுத்திருந்தாங்க. அப்புறம் ஈரோடு பிரச்சனைகளை பற்றி பேசினாரு, நிறைய நேரம் பேசினாரு, செல்ஃபி எடுத்தாரு. இப்படின்றதெல்லாம் தாண்டி அவரோட ஸ்பீச் ஒரு மாதிரி ஓட்டமெல்லாம் சிலுத்து போய் கண்ணே கலங்கிடுச்சுன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். இனிமே தளபதியோட ஆட்டம் தாறுமாறா இருக்க போதுங்க. சும்மாவே அவரு காட்டு காட்டுன்னு காட்டுவாரு, இவனுங்க காட்டுன்னு வேற சொல்லிட்டானுங்க. விட்டுருவாரா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சோ இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சதற அளவுக்கு பதற அளவுக்குலாம் இல்ல, பிளாஸ்ட் ஆகுற அளவுக்கு சும்மா ஃபயர் பண்ணிட்டு போங்க. என் மேல எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை.